வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. வாழ்த்துக்கள். இன்றைக்கான இறை வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் எந்தளவிற்கு ஆர்வமாக இருக்கிறோம் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சுவிசேஷ புத்தகங்களிலேயே மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாவதாக எழுதப்பட்ட புஸ்தகமாகும். பேதுருவின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பவுல் பர்னபாவின் ஊழியத்திலே இணைந்து அவர்களோடு ஊழியம் செய்த யோவான் மார்க் என்பவர்தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினவர். இந்த சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை காட்டிலும் அவருடைய செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவை அவருடைய பிரசன்னத்தை சந்திக்க மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை இந்நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். அவர்கள், அதாவது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களில் இருந்தும் கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற அந்த மக்களின் ஆர்வம் நம் கண்களை விரிய வைக்கின்றது. ஓடி வந்து முன்னதாகவே இடம் பிடித்து இயேசுவுக்காக அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்தார்கள். வெகு தூரமான இடமாக இருந்தாலும் வனாந்திரமான இடமாக இருந்தாலும் இயேசு அங்கே இருக்கிறார். எனவே நான் ஓடி சென்று இடம் பிடிப்பேன். அம்மக்களின் ஆவிக்குரிய அக்கறை போற்றுதற்குரியது. வார்த்தைகளை கேட்க தங்கள் நேரத்தை கொடுத்தார்கள், தங்கள் சரீரத்தை வருத்தினார்கள். சிலர் தங்கள் வியாபாரங்களை கூட விட்டுவிட்டு வந்திருக்கலாம். அன்பானவர்களே, இயேசுவின் வார்த்தைகளை கேட்க, வேதத்தை வாசிக்க, தியானிக்க நாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். ஆர்வத்தோடு வந்தவர்களை இயேசு வெறுமையாய் அனுப்பிவிடவில்லை. வார்த்தைகளையும் கொடுத்தார், அப்பங்களையும் கொடுத்தார். ஆவிக்குரிய காரியங்களில் நம் ஆர்வம் எப்படி உள்ளது? இன்றைய சூழலில் எல்லாமே கைக்குள் கிடைக்கின்றது. வேதம் என்னிடத்திலே உள்ளது. இயேசுவால் போஷிக்கப்பட எந்த அளவிற்கு நான் ஆர்வமாய் இருக்கிறேன்? ஆர்வம் உள்ளவர்களைத்தான் இயேசு நிரப்புவார், நிரப்பிக்கொண்டே இருப்பார். சங்கீதக்காரனின் ஆர்வத்தை கவனியுங்கள். எப்போது விடியும் என்று விடிய காலத்திலே காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காய் காத்திருக்கின்றது. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் கொண்டுள்ள ஆர்வத்தை காட்டிலும் அதிகமாக நாம் இயேசுவின் மேல் ஆர்வமாக இருக்கிறோமா? ஆர்வம் இயேசுவின் மேல் உள்ள அன்பை காட்டுகின்றது. ஆர்வம் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. அன்பானவர்களே, இயேசுவின் மேல் ஆர்வமாய் இருங்கள். ஓடி வந்து, அதாவது தாமதிக்காமல் அவருக்காய் காத்திருங்கள். சந்தோஷப்படுவார், நிரப்புவார், போஷிப்பார், தேவைகளை சந்திப்பார். வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஆவிக்குரிய உண்மைகளை, நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்களை உணர்த்துகின்றது. உலகத்தின் காரியங்களுக்கு கொடுக்கின்ற ஆர்வத்தை பார்க்கிலும், ஆண்டவரே, நான் உம்முடைய காரியங்களில் ஆர்வமாய் இருக்கிறேன். இது நம்முடைய தீர்மானமாக, அனுதின செயல்பாடாக இருப்பதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை இந்த நாளில் நடத்துவாராக. ஆமென்.